ரெசிபி ரொம்பவே ஒரு ராயல் ரெசிபி. Welcome back to Dr. Nitya's Kitchen. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ராயல் ரெசிபி. இதை ஹைதராபாதி தம் சிக்கன்னு சொல்லுவாங்க. பேரெல்லாம் ராயலாக இருந்தாலும் நம்மளுடைய வேலை ரொம்பவே கம்மி. ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஒரு பாட்டில் போட்டு பாட்டை சீல் பண்ணி அடுப்பில் வச்சோம்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 10 to 15 minutes மேக்ஸிமம் ஆகலாம். ஸோ வாங்க இந்த ஹைதராபாதி தம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி புலாவோட அடிச்சிக்க முடியாத காம்பினேஷனுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நடுவில் இந்த டிஷ்ஷு குக்காய் முடிகிற வரைக்கும் நம்ம கிண்ட போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சிங்கன்னா பிரியாணி பாத்திரம் இல்லை, நல்ல அடிகனமான நல்லா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரெப் வேலை 10 minutes இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னென்னா, இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஸோ இதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிட்டு அதை மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் நீங்கள் பொரித்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்க போகுது. கேஷ்யூ நட்ஸையும் கசகசாவும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ இங்கே நான் 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் ஒரு நல்ல பேஸ்ட் ஆக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் ஆயில் நான் கீழே நல்லா கோட்டார மாதிரி இந்த பாத்திரத்தில் அந்த ஆயிலை தடவிக்கோங்க. இப்போது 1/2 கிலோ சிக்கன், இது போனோடு எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா. ஸோ இந்த 1/2 கிலோ சிக்கனை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, ஒரு 3 பட்டை, 3 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய், 2 கிரீன் காடமம், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது ஷாஜீரான்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சீரகம் மாதிரியே இருக்கும், கேக் சீடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் போட்டுடலாம், ஒரு பிஞ்ச் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த வெங்காயம் பொரிச்சது. இது ஒரு 2.5 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம். இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தது. ஸோ நான் 2.5 வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கீ, ஸோ இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஸோ இது அவ்வளோத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 கப் வாட்டர். இப்போ நம்ம வந்து இதை தம் முறையில் குக் பண்ண போகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஸ்டீம் வெளியிலே போக முடியாது. ஸோ இந்த சிக்கன் குக் ஆகும்போது வர ஸ்டீம் வந்து மேலே வந்து பட்டு திருப்பியும் அதுலேயே தண்ணி ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை இந்த கிரேவிக்கு. ஸோ அடுத்து ஸ்பெஷல் ஸ்டெப் என்னென்னா, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இந்த ராயல் குசீன் ப்ளஸ் வந்து இந்த தம் குக்கிங்லலாம் வந்து உங்களுக்கு வந்து விறகடுப்பில் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ அந்த புகை வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த புகை ஃப்ளேவர் கொடுக்குறத நம்ம ஆர்டிஃபிஷியலாக வீட்டில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு கறி, நிலக்கறி வந்து நல்லா ரெட் ஹாட்டாக இது பண்ணிக்கோங்க. ஸ்டீம் அது வந்து ரெட் கலர் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணுங்கள் தணலில். ஸோ நல்லா ரெட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை கேர்ஃபுல்லாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. ஸோ நம்ம சிக்கன் வச்சு இந்த பாத்திரத்துக்குள்ளே அதை போட்டுடலாம். நம்ம அந்த மீதி வச்ச கொஞ்சோண்டு ஷாஜீரா, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினோடனே உங்களுக்கு நல்லா புகை வரும். புகை வந்தோடனே அதை அப்படியே மூடிடுங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த புகை வந்து உள்ளே இருக்கிற அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் போகும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை திறக்கலாம். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக அந்த புகை வந்து போயிருக்கு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். நீங்கள் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப புகை அடித்த மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துட்டு இதை மூடிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஸோ இதிலேருந்து ஸ்டீம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக நான் சும்மா சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த தட்டு வந்து மூடுற இடத்துல நீங்கள் அதை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ நம்ம சீல் பண்ணிட்டோம். ஸோ இப்படி வந்து 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இது ஹெவி பாட்டம் வெசல். ஸோ அது வெசல் சூடாகி உள்ளே இருக்கிற சிக்கனுக்கு சூடு வரணும். ஸோ 10 மினிட்ஸ் அது ஹை ஃப்ளேமில் சூடான பிறகு நீங்கள் சிம்மில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் 35 to 40 மினிட்ஸ் வச்சுருங்க. நான் வந்து 40 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஏன்னா சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்குது. நம்ம லோ குக்கிங் அண்ட் ஸ்லோ குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ 40 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்மளுடைய தம் சிக்கனை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய தம் சிக்கனை திறக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. அந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து அப்படியே வந்து போன்லேருந்து கீழே உழுது. ஸோ இந்த மாதிரி தான் சாஃப்டாக வெந்திருக்கணும். ஸோ பாருங்கள், ஹைதராபாடி தம் முர்க் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு வேலையே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல். அப்படியே டிப்பிக்கலாக வந்து நீங்கள் இந்த தந்தூரி சிக்கன்லாம் வாங்கும்போது எப்படி உங்களுக்கு அந்த புகை டேஸ்ட்டோடு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ண அந்த வெங்காயம்லாம் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அது 2-3 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இது பண்ணுறது ஒரு ஒர்க் மாதிரியே இருக்காது. ஸோ இந்த ஹைதராபாடி தம் முர்க் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.